சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. விஜயுடன் எடப்பாடி போட்ட டீல், அதாவது உங்களுடன் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டுமென்றால் 90+ சீட்டுக்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பு கூறியதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி குறித்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதிமுக தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒரு மிகப்பெரிய கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதிமுகவிற்கு. ஒரு பக்கம் பாஜக இருக்கிறது. ஆனால் என்னதான் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி இருந்தாலும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அதிமுகவுக்கு சாதகமான வாக்குகள் கிடைப்பது கிடையாது. இதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அடுத்தபட்சமாக என்ன கட்சி இருக்கோ அந்த கட்சியுடன் கூட்டணி வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பில் இருக்கிறாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அது நம்முடைய அதாவது டிவிகே கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை நம்ம எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைப்பதற்காக என்ன மாதிரியான நிபந்தனைகளும் ஒப்புக்கொள்ள தயார் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இது விஜய் தரப்பில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குறிப்பாக துணை முதலமைச்சர் பதவி விஜய் தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க. துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தான் போகணும்னு நினைப்பார், சரிங்களா? அதாவது துணை முதலமைச்சர் பதவி கேட்டுறாருன்னு வச்சுங்களேன். இன்னொரு சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னவா இருக்குன்னா 90+ சீட்டுக்களை விஜய் அவர்கள் கேட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்கிறது. இது நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 234 தொகுதி தான், சரிங்களா? அந்த 234 தொகுதிகளும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக கட்சி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கும் சீட்டுகள் தர வேண்டும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பிரித்து தர வேண்டும். இதில் கிட்டத்தட்ட 100லேருந்து அதாவது 90லேருந்து பார்த்தீங்கன்னா 100 தொகுதிகள் விஜய் அவர்களே கொடுத்துட்டாங்கன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கக்கூடிய 134 தொகுதி தான் இருக்குது. அதில் அந்த கட்சி அதாவது பார்த்தீங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக கட்சி சீட்டுகள் அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு தருவாரா, இல்லை என்றால் மற்ற கட்சி அதாவது பாஜக அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்சிகளுக்கு சீட்டுக்களை பிரித்து கொடுப்பாரா, இல்லை என்றால் இவங்களுக்கு 100+ சீட்டுக்களை கொடுப்பாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இதனால் விஜயுடன் கூட்டணியை தவிப்பாரா, இல்லை என்றால் பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொள்வாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி முறித்தாலும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகளை நம்ம அதிமுக சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் நம்ம எடப்பாடி பழனிசாமி நன்கு யோசித்து எடுக்க வேண்டும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக யோசிப்பார். ஏன்னா முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விதமான திட்டங்களை வகித்திருப்பார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான யுத்திகளை கையாள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.